friends, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க நிஷாராஸ் டைரி. இன்னைக்கு நாம பார்க்க போறது குக்கிங் ஷோ. இந்த வீடியோல சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி நம்ம வீட்லயே எப்படி பண்ணி அசத்தலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நாம கிரேவிக்கான மசாலா ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 7ல இருந்து 8 வரைக்கும் காஞ்சி மிளகா ஆட் பண்ண போறேன். இதை வந்து நீங்க சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணலாம், காரம் தேவை இல்லைன்னா. 10 முந்திரி பருப்பு ஆட் பண்றேன். இது நம்ம கிரேவி திக்னஸா இருக்கும், கொஞ்சம் டேஸ்டும் தூக்கலா தரும். இதை நீங்க லோ ஃப்ளேம்ல லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஜார்ல சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். ரொம்ப ஸ்மூத்தா அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 2 சின்ன தக்காளி ஆட் பண்ண போறோம். சின்னதா வெட்டின 2 சின்ன தக்காளி ஆட் பண்ண போறோம். இது கூட நாம இதை ஆட் பண்றதுனால நம்மளோட கிரேவி கொஞ்சம் கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். இப்போ நம்மளோட கிரேவி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பேனை ஹீட் பண்ணிட்டு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்க போறேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்ல இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்ல வதங்கணும். ஹீட் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட வெங்காயம் தீஞ்சிரும், அப்போ நம்மளோட கிரேவி அவ்வளோ டேஸ்டா இருக்காது. இதை நல்லா வதங்க விடுங்க. கிரேவி எல்லாம் எப்பவுமே அவசரமா பண்ணும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம பொறுமையா அதோட பதத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணா ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதை நல்லா வதங்கிடுச்சு. நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்றேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்தா போதும். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நாம 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட நான் 1/2 kg சிக்கன் வித் போன் எடுத்திருக்கேன். நீங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா கூட எல்லா பக்கமும் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே லோ ஃப்ளேம்ல 3 minutes to 5 minutes வரைக்கும் நம்ம இதை வைக்கலாம். நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா அடி பிடிக்காத மாதிரி லைட்டா அடிக்கடி நீங்க கலந்து விட்டுக்கோங்க. 3 minutes வச்சாலே போதும். இப்போ நம்ம இந்த சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நாம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்க போறோம். நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு நம்ம கிரேவி பண்றதுக்குமே நார்மலா கிரேவி பண்றதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்மளோட கிரேவி அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கிரேவியை நம்ம 3 to 5 minutes லோ ஃப்ளேம்ல குக் பண்ண போறோம். இதுக்கு தேவையான அளவு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப திக்கா வேணும், நான் இதை சப்பாத்திக்கு யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால நான் வாட்டர் சேர்த்துக்கல. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நாம இதை ஒரு பவுல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பர் ஆன ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி. ரொம்பவே சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சுதான் நான் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க இதை டேஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பண்ணாம இருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கிங் ஷோல நம்மளோட ஃபுட்டை யாருக்காவது நம்ம டெடிகேட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளோட இன்னைக்கு செலிபிரிட்டி யாருன்னா நம்ம எல்லாருக்குமே இப்போ ரொம்பவே தெரிஞ்சிருக்கிற, ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்க யூடியூபர், ரொம்ப சந்து பொந்துல இருக்க எல்லாருக்குமே தெரியப்படுத்தின வனிதா விஜயகுமார் தான் இன்னைக்கு நம்மளோட ட்ரெண்டிங் செலிபிரிட்டி. காரசாரமா போயிட்டு இருக்க இவங்களோட இஷ்யூஸ்க்கு நடுவுல ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம வனிதா விஜயகுமாருக்கு நான் இந்த சிக்கன் கிரேவியை டெடிகேட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. Thank you.